Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி நான் இந்த ஒரு கிரே க்ரீன் ஐ மேக்கப் லுக், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்க்கு என்ன மாதிரி லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லுக் மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு நானாக வந்துட்டு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ ரிசல்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சில்வர் ப்ளஸ் கோல்டு இல்லைனா வார்ம் டோன் ப்ளஸ் கூல் டோன் கலந்த மாதிரியான ஒரு லுக் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆப்ஸ் குட்னஸ் ஹைட்ரேட்டிங் அலோவேரா சீரம் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி. இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இதையே கொஞ்சமாக நான் என்னுடைய அண்டர் ஐ ஏரியாலையும் எடுத்துகிட்டு போட்டு நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரைமருக்கு நான் என்னுடைய பர்பிள் ப்ரைமர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணும்போது பண்ணுற அந்த ப்ரான்சிங் ப்ளஷ் இதெல்லாமே சேம் தான். ஸோ என்னுடைய ஃபேஸ் கலர் கரெக்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷனுக்கு ஸ்டே குவிக்கியோட கன்சிலர் பேலட் எடுத்துகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் நான் வந்துட்டு எடுத்தேன். யூஸ்வலாக நான் என்ன ஷேட் வந்து எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 பேலட் தான் எடுப்பேன். இன்றைக்கி நான் நம்பர் 6 எடுத்தேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கூல் டோன்டாக இருந்தது. இந்த ஆரஞ்சை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரௌன் போடலான்னு பார்த்தேன். அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய ஃபேவரட்டான பர்பிள் கன்சீலர் பேலட்டே எடுத்துக்கிறேன். அந்த பேலட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. அதில் இருக்க ஷேட்ஸ் தான் எனக்கு பக்காவாக வந்து செட் ஆகும். அதில் இருக்க கலர்ஸ்லாம் நான் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஆரஞ்சை கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த கலர் கரெக்டரை கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் யாராவது கன்சீலர் பேலட்ஸ் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட்டாக இருக்கிற இந்த ஸ்டே குவிக்கி இல்லைனா இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். கலர் கரெக்ஷன் அண்ட் கன்சீலிங் முடிஞ்சதும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நல்லா என்னுடைய பேஸ் வந்துட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸஸ் க்ரீம் ப்ராடக்ட்லாம் எதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்பஞ்ச் வந்து எடுத்துக்கும். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா பொனிட்டோ டூல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ அவங்களோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்ஸும் அகைன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி ரிம்மலோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வின்டர் டைமுக்கு ரொம்பவே சூட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு கொஞ்சம் பலபலன்னு தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. பட் நீங்கள் ப்ராப்பராக பேக்கிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அது செட் ஆகிக்கும். அடுத்து அதே பர்பிள் கன்சீலர் பேலட்லேருந்தே நான் முன்னாடி யூஸ் பண்ண ஷேட்ஸை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் நான் என்னுடைய அண்டர் ஐ ஏரியா வந்துட்டு நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய லாரியல் கன்சீலர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது ரொம்ப லைட் ஷேட். அதனால் நான் வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, நெத்தி மேலே அண்ட் சின் மேலே நான் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் பண்ணுற கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் வேலை தான் இது. இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஷேடாக எனக்கு ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம க்ரீம் கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பர்பிளோட கன்சீலர் பேலட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் வந்து க்ரீம் கவுண்டர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் பண்ணுற ஏரியாஸ் அதாவது ஜா லைன், அதுக்கப்புறம் இந்த சீக் போன், அப்புறம் நெத்தியோட மேலே அந்த டெம்பிள் ஏரியா, அப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய சீக் போன்ஸில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ்வல் ஏரியாஸில் என்னோடய கை வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன், எனக்கு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். லூஸ் பவுடர் ஸ்டே குவிக்கிலேருந்து ஒரு பீச் ஷேட் லூஸ் பவுடர். ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய கன்சீல் பண்ண ஏரியாலாம் நிறைய போட்டுக்கிறேன். மெயினாக என்னுடைய அண்டர் ஏரியா அண்ட் மூக்கி ஏரியாவில் கொஞ்சம் நிறையவே போட்டு பேக் மாதிரி பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய NYB ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் ரொம்ப ஜாஸ்தியாக எதுவும் பண்ணல, வெறுமனே இன்டென்சிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஷேப் மட்டும் பண்ணிக்கிறேன். மீதிப்படி எதுவும் ரொம்ப ட்ரமேட்டிக்கான ஐப்ரோஸ் நான் எதுவும் பண்ணல. அடுத்து பர்பிளோட காஜல் எடுத்துக்கிறேன், கோல் காஜல். இதை எடுத்து அந்த காஜலை என்னுடைய ஐலிட்ஸில் வெறும் லிட் ஏரியாவில் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த பென்சில்லே பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மஜர் ரெண்டு இருக்குது, அதை எடுத்து என்னுடைய அந்த லிட்டில் வந்துட்டு போட்டிருந்த காஜலை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சமாக சாஃப்டன் பண்ணுறேன். எங்கெல்லாம் ப்ரஷ் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் நான் நேராக என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சுறேன். ஏன்னா ஃபிங்கர்ஸ் தான் ஐ மேக்கப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னுடைய ஜூவியாஸ் ப்ளே சஹாரன் பேலட்லேருந்து இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துகிட்டு என்னுடைய இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் வி பார்ட்டில் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த க்ரீனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் பிளாக் பேஸ் கொடுத்தேன்னா அந்த கலர்ஸ் வந்து ரெண்டுமே லைட் கலர்ஸ், என்னுடைய ஸ்கின் டோனில் பாப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு டார்க் பேஸ் நான் கொடுத்துக்கிட்டேன்.
அடுத்த ஷேட் போய்க்கிறேன், அந்த சில்வர் டோன் ஷேட். அதை என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மிடில் பார்ட்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் மேலே சாஃப்டாக நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் அண்ட் சில்வர்லாம் போட்டாலும் தனித்தனியாக அப்படியே தெரியக்கூடாது, அது பிளெண்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஷேட் எடுத்து போட்டுக்கிறேன். இல்லைனா எதுவும் எனக்கு ட்ரான்சிஷன் ஷேட் இந்த லுக்குக்கு வேண்டான்னு தான் இருந்தது. அதே அப்படியே ப்ரஷ் நான் என்ன பண்ணேன்னா லிட்டு மேலேயும் ஒரு வாட்டி ரன் பண்ணேன், ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பிளெண்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக. 3 கலர்ஸ் போட்டிருக்கேன், 3 இடத்துல போட்டிருக்கேன்றது தெரியாத அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து காஜல் மறுபடியும் போய்க்கிறேன். என்னோடய லோவர் வாட்டர் லைன் அண்ட் லேஷ் லைன் வந்து நல்லா இன்டென்ஸாக நான் வந்துட்டு டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு லென்ஸ் வைக்கலான்னு நினச்சேன், இந்த லுக்குக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு க்ரே லென்ஸ் வைக்கலான்னு பார்த்தேன். க்ரே லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ அது வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் லென்ஸ் வச்சா காஜல் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் காஜல் நல்லா போல்டாக வச்சு ஸ்மஜ்ஜும் பண்ணிவிட்டு லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிட்டு மஸ்காரா போய்க்கிறேன். மஸ்காராவுக்கு நான் என்னுடைய பர்பிள் மஸ்காரா எடுத்துகிட்டு நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த சில்வர் நம்ம ஐல்ஸோட சென்டரில் போட்டோம்ல, அதையே எடுத்துகிட்டு வந்துட்டு என்னுடைய இந்த மாதிரி இன்னர் டியர் டக்ட் ஏரியா, லோவர் டியர் டக்ட் ஏரியாவில் வந்துட்டு நான் அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கார்னர்ஸை லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அந்த சாஃப்ட் ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக பிக் பண்ணி அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதை பண்ணி முடிச்ச அப்புறம் நான் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்க ஏரியாவை வந்துட்டு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் இது பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்ம ஐப்ரோஸ் தனியாக அப்படியே நிற்கும், பளிச்சுன்னு தெரியும். இல்லைனா அப்படியே ஏதோ ஐ மேக்கப் ஏதோ கச்சாமுச்சான்னு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு வேலை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் என்னுடைய லேஷஸ் ஒட்டிக்கிறேன். இந்த லேஷஸ் பார்த்திங்கன்னா பொனிட்டோ டூல்ஸ், அதே அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணல, அதே பிராண்ட் தான். ரொம்ப கிராண்ட் கிடையாது, பட் கொஞ்சம் ஓரளவுக்கு நேச்சுரலாக தான் இருக்கும் இந்த லேஷஸ் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி கவுண்டர் பண்ண இடத்த கொஞ்சமாக வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் கிடையாது, செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்னுடைய பெனிஃபிட் கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து மெல்லோ வைன் அந்த ஷேட் எடுத்து என்னுடைய சீக்ஸில் போட்டுக்கிறேன். அண்ட் ஹைலைட்டருக்கு பார்த்திங்கன்னா பர்பிள்லேருந்தே இந்த ப்ரான்சர் கிட்டன்னு ஒன்று இருக்குது, 2 கலர்ஸ் வரும். அதில் அந்த 2 கலரையுமே வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு லைட் ப்ரான்ஸி கோல்டு கலர் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் லிப்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டீப் ப்ளம்மி ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா மெரூன் கலர், இது ரெட் கிடையாது, மெரூன் கலர். அதை எடுத்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது ஒரு லிப் க்ரையான் ஃப்ரம் பர்பிள். இதை எடுத்து நான் லைன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு பீச்சி நியூட் கலர் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு சாஃப்ட் பிங்கி நியூட் கலர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. பீச்சி நியூட் மாதிரி இருக்கும், பிங்கியாக இருக்காது இது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இந்த லுக்குக்கு வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ரொம்ப போல்டு வேணாம், பட் ரொம்ப நியூட்ரலான நியூட் மாதிரியும் வேணாம், கொஞ்சம் கலர் இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அண்ட் சாரீ மாற்றியாச்சு. அண்ட் ப்ளவுஸ் நீங்கள் நிறைய பேர் கவனித்து சொன்னீங்க, எல்லாம் ஓகே, ப்ளவுஸ் தான் கேவலமாக போடுறீங்க அப்படின்ட்டு. ஐ நோ, பிகாஸ் நான் சாரியே கட்டாத ஒரு ஆள். நான் வந்து எங்கள் அம்மாவோட சாரீஸ் தான் கடன் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அதை ஆல்ட்ரு பண்ணும்போது அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் குளறுபடிகள்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன், இப்போ நான் காரணம் சொன்னதுனால. ஸோ இதான் ஃபைனல் லுக். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா கவானி ஜுவல்ஸ் அப்படின்றவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது என்னுடைய ஃபைனல் லுக். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தீம் நான் கொண்டு வந்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் லென்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஐயோ, எனக்கு லென்ஸ் இன்னும் என் முகத்துக்கு செட் ஆகவே இல்லை. ஆர்வப்பட்டு அவசரப்பட்டு வேறு நான் நிறைய வாங்கி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணுமேன்ட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றது. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணணுன்னா எனக்கு தாராளமாக தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.